செல்போன் அழைப்பு பதிவை வைத்து ஜெகன்மூர்த்தியை பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர் போலீசார். ஆள்கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள பூவை ஜெகன்மூர்த்தியை பிடிக்க சைபர் கிரைம் போலீஸ் உதவியுடன் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், ஏற்கனவே நீதிமன்றம் ஜாமீன் மறுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை அவர் நாட இருப்பதாக தகவல். தற்போது செல்போன் அழைப்பு பதிவை வச்சு பிடிக்க போறாங்களா? என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க போலீசார்? புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர் ஆள்கடத்தல் வழக்கில் திருவலாங்காடு போலீசார் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதால் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு அவர் தாக்கல் செய்த மனுவானது நேற்று தினம் தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்காக செல்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையில் சிபிசிஐடி போலீசார் அவரை கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கையானது இன்று காலை முதல் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக ஜெகன்மூர்த்தி அவர் இருக்கும் ஆண்டரசன்பேட்டை இல்லத்தில் நேற்று முதல் அவர் அந்த வீட்டில் இல்லாமல் தலைமறைவாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் பயன்படுத்தக்கூடிய 3 செல்போன் எண்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு அவர் தலைமறைவாக இருந்து வருவதாக சிபிசிஐடி போலீசாரானது தகவல் தெரிவித்திருக்கின்றன. இதற்கிடையில் அந்த செல்போன் தரவுகளை வைத்து சிடிஆர் போட்டு அவரை யாரிடம் அவர் கடைசியாக உரையாடி இருக்கிறார், அதிகமாக உரையாடிய நபர்கள் யார் என்பது விவரங்களை சேகரித்து சைபர் கிரைம் உதவியுடன் சிபிசிஐடி போலீசார் அவர் இன்று இரவே கைது செய்வதற்கான தீவிரத்தை மேற்கொண்டு வருகின்றன. ஏற்கனவே ஜெகன்மூர்த்தியை உயர்நீதிமன்றம் அவரை கடுமையான கண்டனமானது தெரிவித்திருந்தார் வேல்முருகன் நீதிபதி. ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் கட்ட பஞ்சாயத்திற்கு யார் அதிகாரம் கொடுத்தார் என்பது போல பல கடுமையான கண்டனங்களை அவரை தெரிவித்திருந்தார். அதன் பிறகுதான் அவர் முறையாக தனியாக காவல் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கூறியிருந்த நிலையில் திருவலாங்காடு காவல் நிலையத்தில் ஜெகன்மூர்த்தி கடந்த வாரம் ஆஜராகி 10 மணி நேரம் அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வந்திருந்தது. இந்த நிலையில்தான் அவர் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்திருந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஜெகன்மூர்த்தியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை அவர்கள் முடுக்கிவிட்டிருக்கின்றனர். இந்த தருணத்தில் தான் சிபிசிஐடி போலீசார் சைபர் கிரைம் உதவியை அவர்கள் நாடியிருக்கின்றனர். தற்போது வந்த தகவல் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ள முன்ஜாமீனை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றம் செல்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.